பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க சூப்பரா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்க சூழ்நிலைகள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையா இருக்கலாம், உங்களை அப்படியே முறுக்கி பிழிகிற மாதிரி இருக்கலாம். ஆனாலும் உங்கள் சூழ்நிலையை பார்க்கலும் உங்களை சூழ்ந்திருக்கிற, என்னை சூழ்ந்திருக்கிற தேவாதி தேவன் பெரியவராய் இருக்கிறார். சங்கீதம் 81:7 இப்படியாய் சொல்லுகிறது, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இட்ட கூக்குரலை தேவன் கேட்டு அவர்களுக்காக மோசே என்னும் தலைவரை அனுப்பி அவர்களை விடுவித்தார். பிரியமானவர்களே, உங்களது வாழ்விலும் நீங்கள் படுகின்ற கஷ்டம், உங்கள் வியாதியினால் நீங்கள் அழுகின்ற அழுகை, ஒவ்வொரு இரவிலும் நீங்கள் நினைத்து மரண பயத்தை நினைத்து அழுகிற வேதனையான நிலைமைகளை தேவன் பார்த்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம் முடிப்போம், உங்கள் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்போம், உங்கள் வீட்டின் வேலைகள், நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற புது வீட்டின் காரியங்கள் எப்படி சந்திக்கப்படும், பிள்ளைகளுக்கு எதிர்காலம் வேலை எப்படி முடியுமோ அப்படியெல்லாம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். தேவாதி தேவன் எகிப்திலிருந்து ஜனங்களை எப்படி விடுவித்தாரோ அதே போல உங்களை உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார். உங்களையும் என்னையும் விடுவித்து அதாவது மலை மேல் உள்ள பட்டணத்தை போல உன் வாழ்வு இருக்கும் என்று சொன்ன தகப்பன், அப்படியா இந்த 2025 முடிவுக்குள்ளாக தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வை உயர்த்த போகிறார். நீங்கள் அவரது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அவரது அரவணைப்பையும் அவரது வழிநடத்தலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹேவ் எ நைஸ் டே.